Praise the Lord, my brothers and sisters. கர்த்தராகிய பரிசுத்த இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் ஸ்தோத்திரம் உண்டாவதாக. 2025 வருடங்கள் முன்னதாகவே இயேசு கிறிஸ்து விண்ணுலகத்தில் இருந்து மண்ணுலகத்திற்கு வந்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிர் தெழுந்து விட்டார். அவர் சிலுவையில் நம்ம பாவங்கள், சாபங்கள் எல்லாவற்றையும், மீறுதல்கள், அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் சிலுவையிலே தீர்த்து முடித்து விட்டார். இன்றைக்கும் சதா காலங்களில் நம்ம உயிரோடு இருக்கிறார், நமக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். அப்போ நம்ம அவருடைய வருகைக்காக ஆயத்தப்பட வேண்டும். எஸ், டுடேஸ் பிரேயர், இன்றைய ஜெபம் இதை குறித்து தான். வாங்க நாம் ஜெபிக்கலாம். Revelation 22nd chapter 12th verse. Look, I am coming soon. My reward is with me, and I will give to each person according to what they have done. வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவன் அவனுடைய கிரியைகளின்படி அவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோட கூட வருகிறது. ஆமேன். நன்றி பிதாவே, இந்த வசனத்தை கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம். உம்முடைய வருகைக்கு எங்களை ஆயத்தப்பட கிருபை செய்யுங்க கர்த்தாவே. உம்முடைய பிறப்பை பற்றி நாங்கள் பிறர்கிட்ட சொல்ல வேண்டும் ஐயா. சுவிசேஷத்தை உம்மை அறியாத மக்களிடத்துல போய் நாங்கள் சொல்ல எங்களை தகுதிப்படுத்துங்கப்பா. பரிசுத்த ஆவியானவரே, எங்களை வழி நடத்துங்க. எங்க சிந்தனை உம்முடைய வருகைக்கு நோக்கமாக இருக்க கிருபை செய்யுங்க அப்பா. எங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ள கிருபை செய்யுங்க. எங்க வஸ்திரத்தை ஆமாப்பா உம்முடைய ரத்தத்தினால் கழுவ கிருபை செய்யுங்க. நீங்க பரிசுத்தமா இருக்கிறனால நாங்களும் பரிசுத்தமா இருக்கணும் நீங்க தெளிவாக சொல்லியிருக்கிறீங்க இயேசுவே. எங்க சிந்தனையில, கண்கள்ல, இருதயத்துல, எங்க சரீரம் முழுவதும் உம்முடைய வெளிச்சமாக இருக்க கிருபை செய்யுங்க. வெளிச்சத்தின் பிள்ளைகளாக நிலைநிற்க கிருபை செய்யுங்க இயேசுவே. வணைந்து ஆளுகை செய்யுங்க. ஏன்னா கிறிஸ்துவ வாழ்க்கையில போராட்டம் உண்டு, இந்த உலகத்துல உங்களுக்கு போராட்டம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் நீங்க சொல்லியிருக்கிறீங்க பிதாவே. உலகத்தை ஜெயித்த இயேசு கிறிஸ்துவே உமக்கு சாட்சிகளாக இந்த பூமிக்கு உப்பாக இருக்க கிருபை செய்யுங்க. உப்பு சாரமற்று போனால் அதுக்கு பிரயோஜனம் இல்லை கர்த்தாவே, அது மிதிக்கப்படும். கர்த்தாவே, மனம் இறங்குங்க. இதுவரைக்கும் நாங்க உங்க சித்தத்தின்படி, திட்டத்தின்படி நாங்க கீழ்ப்படிந்து நடக்கவில்லை என்றால் இன்றைக்கே மனம் திரும்ப கிருபை செய்யுங்க கர்த்தாவே. இதை கேட்கிற யாராக இருந்தாலும் உணர்த்துவீராக. உடைய வார்த்தை அவர்கள் இருதயத்தை தொடப்படுவதாக. வார்த்தையிலும் ஜெபத்திலும் தரித்திரவர்களாக நிற்க கிருபை செய்யுங்க. பிறருக்கு சாட்சியின் பாத்திரவன்களாக நிலைநிற்க கிருபை செய்யுங்க. கிறிஸ்துவின் அன்பு அநேக பேர்கிட்ட சொல்ற பாத்திரவன்களாக எங்களை உருவாக்கி தருமாறு தாழ்த்தி கேட்கிறோம். இயேசுவே, நீங்க எங்களை சீஷர்களாக அழைத்திருக்கிறீரப்பா. அதை நாங்க பண்ண வேண்டும் கர்த்தாவே. எங்க சிந்தனை கிறிஸ்துவின் சிந்தனையாக இருக்க கிருபை செய்யுமாறு தாழ்த்தி கேட்கிறோம். உங்க வல்லமை எங்கள் ஆளுகை செய்வதாக. இந்திய தேசம் முழுவதும் சுவிசேஷம் செல்ல வேண்டும் கர்த்தாவே. அதற்கு எங்களை தகுதிப்படுத்துங்க, உருவாக்குங்க. வணைந்து உமது பிள்ளைகளாக உமக்கு கீழ்ப்பணிந்து நாங்கள் என்ன செய்ய வேண்டுமோ அதற்கு எங்க செவிகள் திறந்திருக்க கிருபை செய்யுங்க. உடைய வார்த்தையின்படி நாங்கள் நடக்க கிருபை செய்யுங்க கர்த்தாவே. ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்க பலப்படுத்துங்கப்பா. எந்த சூழ்நிலைகளாக இருந்தாலும் அவர்களை பலப்படுத்தி உமக்கு சாட்சிகளாக நிலைநிற்க கிருபை செய்யுங்க. இனி கர்த்தாவே, உம்முடைய வருகைக்கு நாங்கள் ஆயத்தப்பட வேண்டும். பரிசுத்த ஜீவியத்துல, பரிசுத்த பாதையில நடக்க எங்களை வழி நடத்துங்க. தூய ஆவியானவரே, எங்களுக்கு ஆலோசனை சொல்லுங்கப்பா. இயேசுவின் நாமத்தினால் எங்கள் தலைகளை தாழ்த்தி ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். My beloved brothers and sisters, இன்றைக்கு உங்களால் முடிந்த அளவுக்கு அநேக மக்கள் கிட்ட போய் ட்ராக்ஸ் கொடுங்க. இல்ல, கிறிஸ்துவின் அன்பை வெளிப்படுத்துற வண்ணம் நமக்கு மட்டும் உணவு சமைத்து சாப்பிடணும்னு இல்லாம பிறருக்கு உணவு கொடுத்து கிறிஸ்துவின் அன்பை பகிர செய்யுமாறு நான் தாழ்த்தி கேட்கிறேன். உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஒருவருக்காகவோ இல்ல 2 பேருக்காகவோ ஒருவேளை உணவு அல்லது ஒரு சின்னதா கேக், உங்களால் முடிஞ்ச அளவுக்கு இயலாமையில் இருக்கிற மக்களுக்கு போய் உதவுங்க. கிறிஸ்துவின் அன்பு அங்க பகிரப்படுவதாக. ட்ராக்ஸ் இருந்தா போய் ட்ராக்ஸ் கொடுங்க. இல்ல, இயேசு உங்களை நேசிக்கிறார் அப்படின்னு கிறிஸ்துவின் அன்பை வெளிப்படுத்திட்டு வாங்க. கர்த்தர் நாம மகிமைப்படுவதாக. இதெல்லாம் நீங்க பண்ணுவீங்க நான் விசுவாசிக்கிறேன். இனி நாம் எல்லோரும் கிறிஸ்துவின் பணிக்காக செயல்படுவோமாக. God bless you, my brothers and sisters.
கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேங்க்யூ.